India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. மக்களவைக்கான 7வது இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி இந்தியாவின் தென்கோடியில் உள்ள புகழ்பெற்ற குமரி கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேர தியானத்தை தொடங்கியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. பிரதமரின் தியானம் இந்திய மக்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் குமரி கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தின் வரலாறு குறித்தும் அதற்கு காரணமானவர்கள் யார் என்பது குறித்தும் அறிந்து கொள்ளும் ஆவல் இன்றைய தலைமுறைக்கு எழுந்துள்ளது. உலகளவில் இன்று போற்றப்பட்டு கம்பீரமாக எழுந்து நிற்கும் சுவாமி விவேகானந்தர் மண்டபம் அவ்வளவு எளிதில் அமைந்துவிடவில்லை. வழக்கம் போல் இந்த மண்டபத்தை அமைக்க இந்து அமைப்புகளின் தலைவர்கள் அரும்பாடுபட்டார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அன்றைய RSS பொதுச் செயலாளர் ஏக்நாத் ராணடே ஆவார். இந்து மத தத்துவங்களை உலகம் முழுவதும் பறைசாற்றி ஆன்மீக அறிஞர் சுவாமி விவேகானந்தர். அவர் 1892ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி குமரி கடலின் நடுவே அமைந்துள்ள பாறையில் அமர்ந்து 3 நாட்கள் இடைவிடாது தியானம் மேற்கொண்டார். இதன் காரணமாகவே அந்த இடம் விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்பட்டது. இதன் நினைவாக அமைக்கப்பட்டதுதான் விவேகானந்தர் மண்டபம். ஆனால் இதற்காக 1962ஆம் ஆண்டு முதல் 1970 வரை RSS, சங் பரிவார், ஜனசங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இடைவிடாது போராட வேண்டியிருந்தது. சுவாமி விவேகானந்தரின் நூற்றாண்டை முன்னிட்டு குமரியில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க மத்திய அரசு அப்போது முடிவு செய்த போது அந்த இடத்திற்கு கிறிஸ்தவர்கள் உரிமை கொண்டாடி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அன்றைய RSS தலைவர் கோல்வார்கர் மண்டபம் கட்டும் பணியை முடிக்கும் பொறுப்பை அப்போதைய RSS பொதுச் செயலாளர் ஏக்நாத் ராணடேவிடம் ஒப்படைத்தார். ஒரு வழியாக எதிர்ப்பு நீங்கி சமரசம் ஏற்பட்டு நினைவு மண்டபம் அமைக்கும் சூழலில் மத்திய அமைச்சராக இருந்த ஹுமாயூன் கபீர் பாறையின் அழகு கெட்டுவிடும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போதைய தமிழக முதலமைச்சர் பக்தவச்சலமும் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. விவேகானந்தர் 3 நாட்கள் தவமிருந்த பாறையில் மட்டும் சிறிய நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டால் போதும் என்று பக்தவச்சலம் கூறினார். 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி விவேகானந்தர் தியானம் செய்த இடம் என்ற பெயர் பலகை மட்டுமே வைக்கப்பட்டது. முதல்வர் பக்தவச்சலம், மத்திய அமைச்சர் ஹுமாயூதீன் கபூர் ஆகியோரின் எதிர்ப்பை முறியடிக்க ஏக்நாத் ராணடே பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டார். ஹுமாயூனின் சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்திற்கு சென்ற ஏக்நாத் ராணடே வங்கத்து மண்ணின் பெருமைக்குரிய விவேகானந்தருக்கு மணிமண்டபம் அமைக்க வங்கத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹுமாயூன் எதிர்ப்பு தெரிவிப்பதை மக்களிடம் எடுத்துரைத்தார். ஜனசங்கம் மற்றும் விவேகானந்தரை பின்பற்றுபவர்கள் போராட்டங்களை நடத்தினர். இதற்கு பணிந்த ஹுமாயூன் விவேகானந்தருக்கு மண்டபம் கட்டுவதை தான் எதிர்க்கவில்லை என்று கூறி பின்வாங்கினார். 323 MPக்களின் கையெழுத்தை பெற்று பிரதமர் நேருவிடம் அளித்தார். ஏக்நாத் ராணடே நேருவின் உத்தரவை தொடர்ந்து அனுமதி அளிக்கும் கட்டாயம் முதல்வர் பக்தவச்சலத்திற்கு ஏற்பட்டது. திமுக தலைவர் அண்ணாவை நேரில் சந்தித்து அவரது ஆதரவையும் ராணடே திரட்டினார். இந்த முயற்சிகளின் காரணமாக விவேகானந்தருக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணியில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டது. நினைவு மண்டபம் அமைக்கும் குழுவில் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்படி நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகே குமரி கடலில் சுவாமி விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. இதற்காக 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகள் 1970ஆம் ஆண்டு நிறைவு பெற்று திறக்கப்பட்ட மண்டபம் இன்று உலகம் அறியும் வகையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. நினைவு மண்டபம் திறக்கப்பட்ட பிறகு விவேகானந்தா கேந்திரா என்ற அமைப்பை நிறுவிய ராணடே நாடு முழுவதும் கல்வி, தியானம், சுற்றுச்சூழல், இயற்கை, விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டார். நினைவு மண்டபத்திற்கு அருகிலேயே விவேகானந்த கேந்திராவின் தலையகமும் அமைந்துள்ளன. குமரி கடலில் விவேகானந்தர் மணிமண்டபம் அமைக்கப்பட்டதற்காக நடத்திய போராட்டத்தை RSS, பாஜக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றனர். மேலும் இந்த போராட்டமே ராமர் கோவில் கட்டுவதற்கான உத்வேகத்தை தங்களுக்கு அளித்ததாக அவர்கள் கூறுவதுண்டு. இந்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி குமரி கடலில் உள்ள சுவாமி விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேர தியானத்தை தொடங்கியுள்ளார். இது ஒருபுறம் ஆன்மீக ரீதியாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் அரசியல் ரீதியாகவும் பேசப்படுகிறது. நாளை நடைபெறவுள்ள 7வது இறுதிக்கட்ட தேர்தல் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள 13 தொகுதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. அந்த தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்டுள்ள பாஜக மம்தா பானர்ஜிக்கு எதிராக பல்வேறு அரசியல் யுக்திகளை வகுத்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே குமரி கடலில் அமைந்துள்ள மேற்கு வங்க மண்ணின் மைந்தன் சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபத்தில் பிரதமர் தியானத்தை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் மேற்கு வங்க மாநில மக்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் வாக்குகள் கிடைக்கும் என்றும் வங்க மண்ணில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும் என்றும் பாஜகவினர் நம்புகின்றனர். அவர்கள் நம்பிக்கை பலிக்குமா
ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளின் மூலமே தெரியவரும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.